ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். இந்த வாரம் மகாநதியில் நடந்த அழுகை சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் இப்போதைக்கு மூட்டை கட்டி தூரம் வச்சிடுங்க. கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்திட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் காவேரி கோவமா விஜய் கிட்ட வந்து சண்டை போடும்போது அங்க ஒரு மெகா ரொமான்டிக் சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு தீவிரமான மகாநதி ஃபேனா என் மைண்ட்ல ஓடின ஒரு வெறித்தனமான கற்பனை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த கற்பனை சீனை நான் வெறும் வாயால சொன்னா பத்தாது. அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நின்று அழுது கத்தி காதலோட சண்டை போட்டா எப்படி இருக்குன்னு உங்க காதலை நேரா கேட்க வைக்கணும்னு நினைச்சேன். அதனால ஏஐ மூலமா அவங்க குரலை ஜென்ரேட் பண்ணி அவங்களோட வழியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஏன்னா இது வேற லெவல் எமோஷன். வாங்க விஜய் காவேரி அந்த மாசான சண்டையை கேட்போம். எதுக்கு இப்படி பண்ணீங்க? நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க என்ன சொன்னீங்கன்னு? கார்த்திக் கல்யாணத்தையே வேணான்னு சொல்லிட்டு போறாரு. என் வாழ்க்கையில விளையாட, என் நிம்மதியை கெடுக்க உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவீங்களா? சொல்லுங்க விஜய் சார், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லனா, அந்த அம்முக்காக பொறுத்து போனா என் வாழ்க்கையவே அழிச்சிடுவீங்களா? உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை விஜய் சார், சத்தியமா சொல்றேன். உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களை நான் வெறுக்கிறேன். என் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க. உரிமை இருக்கான்னு கேட்டல்ல? ஆமாண்டி, உரிமை இருக்கு. உன் வாழ்க்கையில விளையாட இல்ல, உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்காம தடுக்க எனக்கு முழு உரிமை இருக்கு காவேரி. ஏன் தெரியுமா? நீ ஏன் பொண்டாட்டி. அந்த கோவில்ல வச்சு இந்த கழுத்துல தாலி கட்டினது நான். நீ பழசையெல்லாம் மறந்துக்க பாவம். அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ ஏன் பொண்டாட்டி தாண்டி. நான் தான் உன் புருஷன், அம்மு தான் உன் குழந்தை. ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மறந்துட்டேன். ஈஸியா வேற ஒருத்தன் கூட போக தயாராகிட்டேன். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் அந்த பழைய கல்யாண போட்டோவை பார்த்து உனக்காக தவிச்சு என் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கேன்டி. அம்மு இன்னைக்கும் உன்னை மிஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீ தான் அவளோட அம்மானு தெரியாம நிறைய மறைச்சு வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? ஒரு நாள் உனக்கே உண்மை தெரிஞ்சு நீயே திரும்பி வருவேன்னு நம்பினேன், காத்திருந்தேன். ஆமா, நான் தான் கல்யாணத்தை நிறுத்தினேன். வேற ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டுறத நீ வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போறத என்னால உயிரோட நின்னு வேடிக்கை பார்க்க முடியாது காவேரி. உன்னால என்ன புரிஞ்சிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா என் உசுறு போற வரைக்கும் உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அப்பப்பப்பா, எப்படி இருந்துச்சு மக்களே? திடீர்னு விஜய் கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்து இந்த மாதிரி உண்மையை உடைச்சி கதறினா காவேரியோட நிலைமை என்ன ஆகும்? இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு ஃபேன் பாய் ப்ரெடிக்ஷன் தான் மக்களே. நாளைக்கு எப்படியும் அடுத்த வாரத்துக்கான புது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு இந்த கற்பனை நடக்க வாய்ப்பு இருக்கான்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது வேற மாதிரி வருதுன்னா அந்த சீனு எப்படி அமைஞ்சா நல்லா இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த விஜய் காவேரி ஜோடியை ரசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த கற்பனை ரொம்ப பிடிச்சிருந்தா பிக்கான கமெண்ட் பண்ணி கூடவே ஹார்ட்டின் சிம்பிள் ஒன்று போட்டு விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு புது ப்ரோமோவோட வரேன். பாய்.